தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர் வாழ்வில் நம்பிக்கையும் உறுதியும் ஊட்டும் ஒரு பழமொழி. மார்கழி மாதத்தின் கடும் குளிரும் சிரமங்களும் முடிந்து தை மாதம் பிறக்கும் போது புதிய தொடக்கங்கள், நல்வழிகள் உருவாகும் என்பதே இதன் பொருள். இயற்கையின் மாற்றத்தை மனித வாழ்க்கையோடு இணைத்து கூறும் இந்த பழமொழி நம் பண்பாட்டின் ஆழத்தை காட்டுகிறது. விவசாய வாழ்க்கையில் தை மாதம் மிக முக்கியமானது. அறுவடை முடிந்து உழைப்பின் பயன் கிடைக்கும் காலம் இதுவே. பொங்கல் போன்ற பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகின்றன. இதனால் இனி நல்ல நாள் ஆரம்பம் என்ற எண்ணம் மக்களிடையே உருவாகிறது. அதேபோல் வாழ்க்கையில் நீண்ட காலம் தொடரும் துன்பங்களும் சவால்களும் ஒரு நாள் முடிந்து புதிய வாய்ப்புகள் தோன்றும் என்ற நம்பிக்கையையும் இந்த பழமொழி எடுத்துரைக்கிறது. மனித வாழ்க்கையில் தோல்வி, வறுமை, ஏமாற்றம் போன்றவை தற்காலிகமானவை. அவற்றை எதிர்கொண்டு பொறுமையுடன் முயற்சி செய்தால் காலம் மாறும்போது நல்ல வழிகள் தானாகவே திறக்கும். தை மாதம் போலவே வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். இன்றைய காலத்திலும் இந்த பழமொழி மிகவும் பொருத்தமானது. வேலை, கல்வி, குடும்பம் என பல துறைகளில் மனம் தளரும் நேரங்களில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை மனிதனை மீண்டும் எழச் செய்கிறது. முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தால் காலத்தின் சுழற்சியில் நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும். ஆகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கால மாற்றத்தை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல. அது நம்பிக்கை, பொறுமை, தொடர்ந்த முயற்சி ஆகியவற்றின் அடையாளம். சிரமங்கள் எத்தனை இருந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறினால் வாழ்க்கையில் புதிய வழிகள் நிச்சயம் பிறக்கும்.